அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, வாழ்க வளமுடன், நலமுடன், நிம்மதியுடன். இன்று பேரம்பாக்கம் கோயிலை பற்றி உங்களுக்கு சொல்வதாக நேற்றே கூறியிருந்தேன். அந்த கோயில் சோழீஸ்வரரும் உடனுறை காமாட்சி அம்மனும் இங்கு வீற்றிருக்கிறார்கள். இதற்கு நரம்பு பரிகார ஸ்தலம் என்று பெயர். இங்குள்ள சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த நரம்பு நன்றாக தெரியும், பார்க்கலாம். இதற்காக நிறைய பேர் முட்டி வலி, நரம்பு நோய் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் வெளியூர், மலேசியா, அந்த மாதிரி ஊரில் இருந்தெல்லாம் கேள்விப்பட்டு எல்லாரும் வராங்க. இது ஐயர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது 7 வாரம் வரணும், தொடர்ந்து 7 வாரம் வரணும்னு வர முடியாதவங்க டோக்கன் ஆஃபீஸ் ரூம் இருக்குது, அங்கே போய் டோக்கன் எடுத்துக்கிட்டு நீங்கள் 1 வாரம் பரிகாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7ஆவது வாரம் வரலாம். இவர் என்ன செய்கிறாருன்னா, எல்லாருமே காலையில் வர பக்தர்கள் காலையில் கோயிலுக்கு போகிறவங்க அங்கே வாசல்லையே ஒரு அம்மா கடை போட்டு விற்கிறாங்க. அவங்கக்கிட்ட பால், தேன், தயிர், பன்னீர், எல்லாமே விற்கிறாங்க. வாழைப்பழ செட்டுலேருந்து எல்லாம் விற்கிறாங்க. அதை வாங்கி போனால் அந்த கோவில் மண்டபத்திலே பெரிய பெரிய அண்டாலாம் வச்சுருக்காங்க. அந்த அண்டாவில் பால் ஊற்றிடலாம், தயிர் ஊற்றிடலாம். நீங்கள் வாங்கி போன அபிஷேக சாமானை அங்கே வச்சுட்டு வந்துடலாம் காலையில். இது உபயதாரர்கள் எந்தெந்த ஊரில் டோக்கன் கட்டிக்கிறாங்களோ அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அவங்க 10 மணிக்கு வந்தாலும் சரி, 11 மணிக்கு, 10, 10:30க்கெலாம். அதுக்கப்புறம் அந்த குடம் உங்களுக்கு வீடியோ கீழே போட்டிருக்கேன், அதில் காட்டுறேன். அதில் கலசத்தை நிறுத்தி அதில் சுவாமியை ஆவாகனம் பண்ணி அந்த நீரைத்தான் சாமிக்கு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்காக அந்த பரிகாரம் செய்தவங்களாம் உட்காருவாங்க. எல்லாருக்கும் சங்கல்பம் பண்ணுவாங்க. எல்லாரையும் உட்கார வச்சு மொத்த பேருக்கும் சங்கல்பம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்துன்னு போய் அவங்க அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு 11:30, 12 கூட ஆகிடும். அவ்வளோ நேரம் ஆகும். ஏன்னா எல்லோரும் வந்த பிறகு தான் அதை பண்ணுவாங்க. ஆனால் கால் நோண்டி, கை இதுவாக இருக்காங்க, ஊனமுற்றவர்கள் நிறைய பேர் வருவாங்க. இப்போ நான் காலையிலே எடுத்ததுனால உங்களுக்கு அதெல்லாம் காட்ட முடியல. நிறைய பேர் 10 மணிக்கு மேலே, 11 மணிக்கு மேலே தான் வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் பரிகாரம் பூஜை முடிச்சுட்டு பிரசாதம் கோயிலில் தருவாங்க, அவங்களே போடுவாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு போவாங்க. என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறவங்க முதல் வாரம் டோக்கன் கட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 7ஆவது வாரம் வருவாங்க. இது எப்படி வழி, என்ன, எப்படி வர்றது, என்ன அப்படின்றத கோயில் திறந்துருக்கிறது. திங்கக்கிழமை ஃபுல் டே திறந்துருக்கும். மற்ற நாள்லலாம் நீங்கள் பார்க்கணுன்னா காலையில் 9 மணிக்கு திறப்பாங்க, 11 மணிக்கெலாம் மூடிடுவாங்க. அதோடு சாயங்காலம் 6 மணிக்கு தான் திறப்பாங்க. ஒரு 7:30, 8 வரைக்கும் திறந்துருக்கும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் மற்ற விசேஷ நாட்களில் பிரதோஷம், இந்த மாதிரி கிருத்திகை, அந்த மாதிரி நேரத்துலலாம் திறந்துருக்கும். இல்லைன்னா கீழே நீங்கள் அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்க்கணும், இந்த ஊர் பார்த்துனோன்னாலும் அந்த போர்டு கீழே ஐயருடைய ஃபோன் நம்பர் இருக்கும். அவர்கிட்ட நீங்கள் அந்த நம்பரை எடுத்து அவர்கிட்ட நீங்கள் பேசி கான்டாக்ட் பண்ணி இருந்தாலும் காட்டுவார், பார்க்கலாம். இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வரும்போது அந்த ஃபோன் நம்பர் எடுத்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த வீடியோவை கீழே அனுப்புகிறேன், வாங்க வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் கோயில், அங்கே விற்கிற கடைங்க, அது எப்படி இருக்குதுன்ற மட்டும் நான் காட்டுறேன், சுற்றி பிரகாரத்தெல்லாம். அதுக்கப்புறம் நான் வழியை உங்களுக்கு நான் சொல்கிறேன், எப்படி எப்படி வரணும் அப்படின்ற வழியை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பால் எவ்வளோப்பா? 30. சரி கொடு. இன்னைக்கு மழையா இருக்குது, ஜனங்க வரலையா? இனிமேல் தான் வருவாங்கல்ல. அது இதில் பால் ஊற்றணுமா, அதில் தயிர், சந்தனம், நீங்கள் என்னென்ன வாங்கியாரீங்களோ அந்த பொருளெல்லாம் இங்கே வச்சுருங்க. அப்புறம் ஐயர் 7ஆம் வாரம் உபயதார் வருவாங்கல்ல, எல்லாரையும் உட்கார வச்சு பண்ணிடுவார். வில்வ இலை, பச்சனை, சந்தனம், இதெல்லாம் எங்கே வைக்கிறது? இப்படியே வச்சுருங்க, எல்லாமே இங்கே வச்சுருங்கம்மா. எல்லாம் அப்புறம் எடுத்துக்குவாங்க மொத்தம். இப்போ தட்டு இருக்க, அது இந்த தட்டு மேலே போட்டு வைங்க. அப்புறம் வருவார். இன்னும் வரல ஐயர், கொஞ்சம் லேட் ஆகும்.
இதுதான் விநாயகர் கோயில். இதுதான் விநாயகர். ஈஸ்வரர், காசி விஸ்வநாதர், குரு பகவான், வெங்கடவர், முருகர், வள்ளி, தெய்வ யானை, பிரம்மா, கண்டிகேஸ்வரர், துர்க்கை அம்மன், நரசிங்க படம். எத்தனை நாள் எவ்வளோ? அப்படியா? இப்போதான் தெரியாதா? இவ்வளோ நாளாக இருக்குது தெரியாதுன்றீங்க. பக்கத்து ஊர்லேயே இருக்கிறீங்க, அதுவும் தெரியலன்றீங்க. அப்படியா? எத்தனை வாரம் வரீங்க? 7 வாரம் வர போகிறீங்களா? 7 வாரம் வருவீங்க. கேட்டிங்களா? பரிகாரத்தை என்ன சொன்னார்? 7ஆம் வாரம் 7 வாரம் வந்து போங்கண்ணாரா. முடியலன்னா 7ஆம் வாரம் வரலாம். ஓகே. இதான் இந்த சிவன் கோயில், சோழீஸ்வரர். நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. காரு பைக்கெலாம் இன்னும் வரல, இனிமேல் தான் வரும் எல்லாம். இந்த மழையாக இருக்கிறதுனால ஜனங்க கொஞ்சம் கம்மியாக வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரில் பார்த்துட்டிங்களா? இதுதான் அந்த கோயில், சோழீஸ்வரர் உடனாய திருக்கோயில். இந்த கோயிலுக்கு வரதாந்தா சென்னையிலேருந்து வரவங்க கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு வெளியே வந்த உடனே நிறைய ஷேர் ஆட்டோ இருக்குது. 30 ரூபா கேட்பாங்க. அங்கே வந்து இறங்க என்னன்னா பெட்ரோல் பங்க்கு அப்படின்னு கேட்டால் இறக்கிடுவாங்க. நீங்கள் அங்கேருந்து ஒரே தெரு தான், யார்கிட்ட கேட்டாலும் கோயிலுக்கு வழி சொல்லுவாங்க. நடந்தே வந்துடலாம். இங்கேருந்து நீங்கள் நான் சொன்னேன் நேற்று கூவம் கோயிலுக்கு போனாலும் அந்த கூவம் கோயிலும் உங்களுக்கு 1 மணியோடு மூடிடுவாங்க. அதோட 4 மணிக்கு தான் திறப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாருங்கள், போனோன்னா போங்க, இல்லையோ இப்படி உங்கள் சௌகரியப்பகாரம் செய்யுங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு வரவங்க இப்படி தான் வரணும். ட்ரெயினுக்கு வந்தால் இப்படி, பஸ்ஸுக்கு வந்தால் கோயம்பேட்டிலேருந்து 591C வருது, 153P ஒன்று வருது. காலையில் 8:30க்கு அங்கே எடுக்கிறாங்க கோயம்பேட்டில். அது இங்கே 10:30 11 கரெக்டாக இருக்கும். அந்த வண்டிக்கு வரலாம் நீங்கள். இது நடுப்பில் இல்லை, பூந்தமல்லியில் இருக்கிறவங்களும் பேரம்பாக்கத்து நிறைய பஸ் வருது. பஸ்ஸில் வந்து பஸ் ஸ்டாண்டு விட்டு இறங்கினோன்னே கேட்டாலே எல்லோரும் சொல்லிவிடுவாங்க எப்படி போகணும் வழி அப்படின்னா. ஒரு கொஞ்சம் தூரம்தான், ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும் நடந்து வர தூரம். ஆனால் இங்கே குடிக்கிற தண்ணி வசதி வச்சுருக்காங்க. இங்கே வர பக்தர்கள் வந்து அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றின பிறகு நிறைய பேர் கோயிலுக்கு RO வாட்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. அம்மனுக்கு வெள்ளியிலே எல்லா கவசங்களும் வாங்கி கொடுத்துருக்காங்க. பெரிய குத்துவலை கொடுத்துருக்காங்க. சில பேர் நிறைய டொனேஷன்லாம் தானமாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கோயிலில் வந்து ஒரு பரிகார ஸ்தலமாக கருதப்படுது. நீங்களும் வந்து பயனடைங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.